இந்த பழம் வாங்கிட்டு வருவார், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவர் வச்சுட்டு அவர் சமைச்சு கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு போவார். இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இன்றைய உலகத்தில், இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. அப்போது இதை நான் சொல்ல வரல, இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது, என் ஜெபம் ஒன்று இருக்குது. எனக்கு ஆண்டவர் ஒரு 60,000 கொடுத்தா அந்த 60,000 எனக்காக கொடுத்தாரு, அது என் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. குடும்பத்தை கட்டி எழுப்ப கொடுத்துருக்காரு, மனைவி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காரு, தான தர்மம் பண்ண கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்கிறேன்னா நன்மையை செய்கிறேன். அது ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இதை பண்ணுறதில்ல. இந்த பக்கம் ரக்கையை வெட்டி விட்டுட்டு இந்த பக்கம் உட்காந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன், பைபிளை படிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஒரு பக்கம் நான் பண்ணின்னு இருக்கிறேன், ஒரு பக்கம் நான் செய்யறது எதுவுமே. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறவங்கள என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அடுத்தது படிங்க இன்னொரு வசனத்தை, மார்க் எழுதிய நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 13:32 வசனத்தை வாசிங்கம்மா. ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது. ஏன்னா படிமா, திருப்பி படிமா. ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. அந்த நாளையும் அந்த நேரத்தையும் யாருக்கு தெரியாதுன்றாரு, தந்தைக்கு தவிர மகனுக்கு கூட தெரியாது அப்படின்றாரு. எந்த நாள்மா அது, எந்த நாள்? ஆண்டவருடைய வருகை நாள். எப்போ வருவார் ஆண்டவர் தெரியாது. பாடா கரெக்டாக சொல்கிறீங்க, பதில். எப்போ வருவார் தெரியாது. அதனால் நம்ம எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும், ஆயுதமாக இருக்கணும், எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். நாளைக்கு வராரா, வருவார். நைட்டுக்கு வருவாரா, வருவார். என்ன எப்போ, இன்னைக்கு மதியானம் வருவாரா, வருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், தெரியும் அவர் வந்து எப்போ வேணாலும் வருவார், திடீர்னு வருவார், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இருக்கிறோமா, தெரியலையே. நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை, நாளைக்கு ஆண்டவர் வருவார், இயேசு வருவார். ஒரு தடவை ஒரு பஸ்ஸில் இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துன்னு போகிறான். அப்போது கண்டக்டர் உள்ளே வந்து என்ன சொல்கிறாரு, ஏய் இயேசு வராரு, நீ டிக்கெட் வாங்கடா, அவர் வரட்டும். அதை பற்றி ஒரு அலட்சியம் இன்னைக்கு. அதான் இயேசு வரப்போகிறாரு, நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கவனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தி மரத்தில் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்போ இயற்கையை பார்த்துட்டு மேகங்களெல்லாம், கருமேகங்களெல்லாம் ஒன்றா சூழ்ந்துருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மழை வரப்போகுது அப்படின்றீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நிதானிக்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வாசல்கிட்ட வந்துட்டார். இன்னைக்கு எதனால அடையாளமாக இருக்குது, எதெல்லாம் அடையாளம், ஆண்டவர் வர்றதுக்கு என்ன அடையாளம்? இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, நீங்கள் வரீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸ், ஏன் இப்படிப்பட்ட ஒரு அழிவுகள், ஏன் இப்படி வருது? இயற்கையை யார் படைத்தது, இயற்கைக்கு யார் அதிகாரி, படைத்தவர் இல்லையா, அவர் தான் நம்மகிட்ட வரப்போகிறார். அப்போது அன்றைக்கு இயேசு உயிர் விட்ட பொழுது பூமி அதிர்ச்சி ஆச்சா இல்லையா, வானம் கருத்துச்சு, மழை வந்துச்சு இல்லை, எல்லா பயங்கரமான நிலாதிர்வுகள் ஏற்பட்டது. அப்போ எல்லாம் இயற்கை முழுசாக ஒரு குலுங்குது அப்படியே. அதே போல் நம்முடைய அப்பா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுசாக இன்னைக்கு அதனுடைய அடையாளத்தை காமிச்சிட்டே இருக்கு. இயற்கை முழுசாக அதனுடைய அடையாளம் வந்துட்டாரு. இப்போ நம்ம அப்பா அமெரிக்காவில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு நான் ஃப்ளைட் ஏறிட்டாமா அப்படின்பாரு. அந்த ஃப்ளைட்டு ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ளைட் என்ன ஆகுதாங்க, டேக் ஓவர் ஆகுது, டக 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 டக. அப்போ அந்த மேலே ஏறும் பொழுது அவர் சொல்கிறாருமா, டேக் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ நான் ஃப்ளைட்டில் வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னும்போது அங்கே ஒரு சவுண்டு, சரியா, அந்த மேகங்களெல்லாம் அவர் கடந்து வராரு, அங்கே ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த இயற்கையில் வந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, அப்பா வரப்போகிறார். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லேண்ட் ஆகும் போது அங்கே இருக்கிற எல்லா பில்டிங் எல்லாமே அதிருது.
அப்போ அதிரும் பொழுது நம்ம என்ன சொல்லிட்டோம், வந்துட்டாரு 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 வந்துட்டாரு, இதோ இப்போ பாரு பூமி அதிர்ச்சி வருது, அப்பா வந்துட்டாரு. அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், வெள்ளங்கள், சீற்றங்கள், நீர இதெல்லாம், பூமி அதிர்ச்சிகள், நிலச்சரிவுகள், சுனாமிகள், அடுத்தது இப்போ சொன்னீங்க